குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிரண்யா. நிறைய பேர் வந்து எங்கிட்ட கன்சல்டேஷன்ஸ் வரும்போது ஹெல்த்தை விட அவங்களோட மைண்டு தான் நிறைய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அப்படின்றத நான் வந்து ரீட் பண்ணியிருக்கேன். என்னென்னா நிறைய பேர் வந்து அடுத்தவங்களை வந்து ஒரு நெகட்டிவான கண்ணோட்டத்துலேயோ பார்க்குறது, இவங்க ஏன் நம்மளுக்கு இதெல்லாம் செய்கிறாங்க, இவங்களுக்கு என்ன, இவங்க அவ்வளோ நல்லவங்களா, ஸோ அடுத்தவங்களை வந்து ஒரு நல்லவங்களாகவே சித்தரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் தான் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த பாசிட்டிவை தாண்டி அந்த நெகட்டிவ்ஸில் இருக்கிற எமோஷன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து ஈஸியாக அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் யாரை பார்த்தாலுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தில் பார்க்குறது, இல்லை அவங்க ஏற்கனவே ஏமாந்த விஷயங்கள், இல்லை நிறைய பேரை வந்து அந்த பாதிப்புக்கு உள்ளாகிறதுலேருந்து மீள முடியாத தன்மை, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னு சொன்னால் யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ப முடியாமல் இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். பட் நம்புங்க, நல்லவங்களும் இருக்காங்க. ஸோ பிலீவ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த நல்லவங்களாக இருக்கிறோமா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். என்னை சுற்றி தப்பு நடந்துச்சு அதனால் நான் மாறிட்டேன் அப்படின்னா ஓகே, பட் நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளை வந்து நம்ம த பெஸ்ட்டாக காமிச்சிக்கணும்னு ஒரு சில தாட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம பியூராக இருப்போம். ரொம்ப போய் அடுத்தவங்கக்கிட்ட மூச்சு மூடுற அளவுக்கும் கிட்ட போயிட வேண்டாம். அதே அளவு வந்து நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் அப்படின்னும் நம்ம இருக்க வேண்டாம். அந்த தாட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த எலாபரேட்டட் மைண்டும் ரொம்ப அட்மயர் பண்ணணும், ரொம்ப நெருங்க போகணும் அப்படின்ற ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கான்ட்ராவாக இருந்து நம்மளையே அது வந்து அழிச்சிடுது. ரொம்ப எப்படி பழகணும்னு தெரியாமல் ரொம்ப கிட்ட போயிட்டாலும் அதுவுமே நம்மளே அழிச்சிக்கிற மாதிரி ஆகிடுது. இல்லை ரொம்ப நான் இன்ட்ரோவர்ட் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக விலகினாலுமே நமக்கு யாருமே இல்லாத ஒரு செக்யூர் இல்லாத தன்மையை கொடுத்துடுது. ஸோ இதுவுமே நம்மளுக்கு டிசீஸ் கண்டிஷன்ஸ் அக்ரிவேட் ஆகிறதுக்கும், மைண்ட் லெவலில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிக்காக ஃபீல் பண்ணி அது ஹெல்த்துக்கு வந்து பரவறதுக்கும் நிறைய ஒரு வாய்ப்பு அமையுது. நான் யூஸ்வலாக என்னோடய கன்சல்டேஷனில் என்கிட்ட வரவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பேர் லேண்டில், அதாவது ஒரு எதுவுமே இல்லாத ஒரு